உன்னை உயிரோடு விட்டு வச்சா நானும் என் குடும்பமும் நிம்மதியாவே இருக்க முடியாது. நீ செத்தாதா எனக்கு நிம்மதி. வேணாம் மேடம். ஏய், பிடிங்க அவளை. டேய், போய் பிடிங்கடா. மலக்கருப்பா, இது என்ன சோதனை? இத்தனை வருஷமா யார் கண்ணுல என் பொண்ணு படக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேனோ, இப்போ அவளே என் பொண்ணை கொலை பண்ற மாதிரி கனவு வந்திருக்கு. எதுக்கு இப்படி ஒரு கனவு? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு உணர்த்துறியா? இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் நாம இங்க இருக்க கூடாது. நாம இங்க இருக்க கூடாது. உடனே என் பூங்குடிய பார்க்கணும். என் பூங்குடிய ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். ஆமா, ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சாமி, எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான். நான் இப்ப அவளுக்காக மட்டும்தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல. என்னோட ஒரே எதிர்காலம் என் பொண்ணு மட்டும்தான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். யார் கண்ணுல என் பொண்ணு படக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க கண்ணுல என் பொண்ணு பற்றுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்தணும் ஐயா.
நீ பயப்படுறது சரிதான். உன் மகளுக்கு உண்மையிலேயே ஒரு கண்டம் இருக்கு. நீ கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்படியாவது என் மகளை காப்பாத்தி கொடுத்துருங்க சாமி. நீ கவலைப்படாதம்மா, அவ வேற தேடிதான் போயிருப்பா. அவளை சுத்தி ஆபத்து இருந்தாலும் அவ சேர வேண்டிய இடத்தை நோக்கி தான் போயிருக்கா. இந்தா, மலை கருப்பன் பேர்ல மந்திரிச்சிருக்கேன். இத கொண்டு போய் உடனேயும் உன் பொண்ணு கையில கட்டு. இது இருக்கிற வரைக்கும் அவ கூட அந்த மலைக்கருப்பனே இருக்கிற மாதிரி. அவளை எந்த ஆபத்தும் அண்டாது. நீ தைரியமா போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்கய்யா. கிரானி, இதான் அவங்க வீடு. நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் பேசிட்டு வந்துருங்க. ஓகே. வாங்கம்மா, உட்காருங்க. உட்கார்றதா? நான் உட்கார்ற தகுதியில இங்க ஒரு சேர் கூட கிடையாது. சரி, அதை விடு. அந்த குட்டி பொண்ணு எங்க? யாரு? அம்மனா? ஓ, நீ பெத்த பொண்ணையே அம்மன் தான் சொல்லுவியா? நல்ல பிசினஸ் பிராக்டிஸ். நல்லாதான் யோசிச்சிருக்க. ஓகே, இந்தா, இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. இவ்வளவு பெரிய காணிக்கைய நீ லைஃப் லாங் பாத்திருக்கவே மாட்ட. எடுத்துக்கோ. இல்ல, வேண்டாமா. இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. அம்மனை பார்க்கணும்னா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. அம்மன் இப்போ தியானத்துல இருக்காங்க. எல்லாரோட தியானமும் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத பத்தி தான். நானே போய் அவளை பாக்குறேன். அம்மா, அவளை சீக்கிரமா போய் அவங்கள பார்க்க முடியாதுமா. அவங்க தியானத்துல இருக்காங்க. தயவுசெய்து அமைதியாரா. நீங்க போங்க மேடம். என்னங்க அம்மா, சொன்ன கேளுங்கம்மா. அம்மா, சொன்ன கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. ஏய் பொண்ணு, ஏய் குட்டி பொண்ணு, பாரு,
என்னமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறா. இந்த வயசுல இந்த சைஸ்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சிக்னல்ல நின்னுக்கிட்டு பர்ஸ் விக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. இந்த பொண்ண பாத்தியா, எவ்வளவு விவரமா என்னையே தேடி வர வச்சுட்டா. என்னம்மா ஆக்டிங் கொடுக்குறா? ஊன்னு சொல்லுங்க மேடம். ஓங்கி பொலேர்னு பொடனிலே கொடுக்குறேன். அப்புறம் ஜென்மத்துக்கும் கண்ணையே திறக்க மாட்டான். வெயிட் பண்ணு. எல்லாத்திலயுமே நம்ம பலத்தெல்லாம் காட்டக்கூடாது. நிறுத்து. போட்டோவை உடைக்க போறேன்னு தெரிஞ்சதும் குரல் மட்டும் கொடுக்கறியா? இவ்வளவு நேரம் எல்லாத்தையுமே நீ ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன் கண்ணை திறக்க வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். ஏன் இப்படி அவசரப்படுற? அவசரம் அதுல பாதாளத்துல கொண்டு போய் விட்டுருன்னு உனக்கு தெரியாதா? ஓ, இப்பவும் நீ கண்ணை திறக்க மாட்டே இல்ல? உனக்கு என்ன வேணும்? நீதான் பெரிய அம்மனாச்சே, உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு? எங்கே உன் ஞான கண்ணால பார்த்து சொல்லு பாப்போம். உன்னோட கோரிக்கைகள் நியாயமானதா இருந்தா அது நிறைவேறதுக்கு என்னோட பிரார்த்தனைகள் உதவி பண்ணும். நீ பிரார்த்தனை பண்ணி அது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன மாதிரி உண்மையானவங்க சொல்றதை விட உண்மையான அருள் இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க சொல்றதான் நிறைய பேர் நம்புறாங்க. அதனாலதான் உன்னை தேடி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எல்லாமே என் பேத்தி தீபிகா தான். அவ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அதுக்கு தடங்கள் மேல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. நீ நாளைக்கு அருள் வாக்கு சொல்ல போற இல்லையா? அதுல தீபிகா ஜீவாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். நீ எனக்கு சும்மா செய்ய வேண்டாம். இதோ இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. இத வாங்கிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிடு. இது மட்டும் இல்ல, இந்த இடத்தையே ஒரு ஹைடெக் ஆசிரமமா நான் மாத்தி தரேன். அதை விட்டுட்டு இந்த தட்டுல கிடைக்குதே சில்லறைங்க, அந்த மாதிரி சில்லறைக்காக அலையக்கூடாது, சில்லறத்தனமாவும் நடந்துக்க கூடாது. முதல்ல இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஏய், என் வயசு என்ன, என் தராதரம் என்னன்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. கிளம்புன்னு சொன்னேன். என் முன்னாடி நிக்காத. என்ன என்னையே மிரட்டி பாக்குறியா? நான் யாரு? நான் எத்தனை பேரை மிரட்டி இருப்பேன்? உன்னை கிளம்புன்னு சொன்னேன். ஏய், என் முன்னாடி உட்கார்ந்து பேசுறதே தப்பு. இதுல நீ என்ன வெளியே போக சொல்றியா? இவ்வளவு நல்லா கவனி. சரிங்க மேடம். விடுங்க மா, சொன்ன கேளுங்க. அவங்க யாருன்னு தெரியாம நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. அது காளிமா. ஏய், என்ன ஓவரா பில்டப் கொடுக்கற? மா, அம்மனுக்கு கோவம் வந்தது, உங்களை துவம்சம் பண்ணிடுவா சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வந்தா நான் எப்படி துவம்சம் பண்ணுவேன் தெரியுமா? நான் யாருன்னு காட்டுறேன். டேய், அந்த பொண்ணை தூக்கிட்டு வா.
வர சொன்னேன்ல. டேய், அவனை விட்டு வாங்கடா வாங்கடா. வந்துடு அப்படியே போனா. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. ஏய் நில்லுங்க, என்னாச்சு? கிரானி, கிரானி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? இல்ல தீபி, அது நாம நினைச்ச மாதிரி சாதாரண அம்மன் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல். அப்ப நாளைக்கு அருள் வாக்கு நமக்கு ஃபேவரா சொல்ல மாட்டாங்களா? தெரியல. ஐயோ, அப்ப என்ன பண்றது கிரானி? ஒருவேளை அந்த பிச்சைக்காரிக்கு ஃபேவரா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? அது அந்த பிச்சைக்காரிக்கு ஆபத்துன்னு நினைச்சுக்கோ. நீ போய் முதல்ல வண்டியில ஏறு. நாளைக்கு என்ன பண்றதுன்னு நான் டிசைட் பண்றேன். நீ போய் ஏறு, போய் ஏறு. மாயா, டென்ஷன் குறையவே மாட்டேங்குதுல்ல? ஆமாங்க, அம்மன் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஜீவா ஒத்துக்கிட்டா. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன். இதுல எப்படியாவது சாதகமா நமக்கு ஒரு வாக்கு கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். உன்னுடைய பிரார்த்தனை நிச்சயமா வீண் போகாது. கண்டிப்பா அம்மன் நமக்கு சாதகமா தான் வாக்கு சொல்லுவாங்க. எப்படியோங்க, தீபிகா எனக்கு மருமகளா வந்துட்டா போதும். ஆமா, தீபிகா எங்க? அத்தை, அவ வெளியில அவங்க கிராணி கூட பேசிட்டு இருக்கா. நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? இல்லம்மா, வேண்டாம். அவ பேசிட்டு ரிலாக்ஸ்டா வரட்டும். நமக்கு டென்ஷன் இருக்கிற மாதிரி தானே அவளுக்கும் டென்ஷன் இருக்கும். நல்ல வேளை ராஜம்மா இங்க வந்தாங்க. அவங்க வந்தது தீபிக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிரானி. நீ ஏன் பயப்படுற? இல்ல, அந்த அம்மன் உங்களையே மிரட்டி துரத்திடுச்சு. அதுகிட்ட நீங்க டீல் பேச போனதுனால இப்போ டென்ஷன் ஆகி மாத்தி அந்த பட்டிக்காடுக்கு சாதகமா சொல்லிடுச்சுன்னா? அது நடக்காது. தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு கிரானி. அவ வேற ஸ்பெஷலா அம்மனுக்காக தீபம் ஏத்தி மண்டி போட்டு ஆணி செருப்பெல்லாம் போட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கா. இதையெல்லாம் நான் கெடுக்க வேற பார்த்தேன். அதுவே எனக்கு ஒரு ஃபெயிலியர் மாதிரி தெரியுது. நமக்கு வசதி இருக்கிறதுனால பணத்தால அடிக்க பார்த்தோம்.
அவ பிச்சைக்காரிங்கிறதுனால பரிகாரத்தினால அடிக்க பாக்குறா. அவெல்லாம் நமக்கு போட்டியா? அவ என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் இந்த ஜென்மத்துல ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பை சான்ஸ் அந்த அம்மன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுச்சுன்னா? உன் கிராணி அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவேன்னு பாத்தியா? உனக்கு தெரியும் இல்ல, உன் சந்தோஷத்துக்காக இந்த கிராணி என்ன வேணாலும் செய்வேன்னு.